அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 22/7/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் இது மூணுமே சிபிஆர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போன ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது 3 இண்டெக்ஸுமே கடுமையான சரிவு சந்திரிச்சிருந்துச்சு. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.93% கீழே விழுந்துட்டான். ஒரு கிளியரான ஒரு கோன் ஃபார்மேஷன், அதாவது நல்ல ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத போட்டிருக்கான். அண்ட் S&P பார்த்தீங்க அப்படின்னா 0.7% கீழே விழுந்துருக்கான். நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா 0.9% கீழே விழுந்துருக்கான். அண்ட் செம்மையான இந்த இடத்துல ஒரு ஃபால் வந்திருக்கிறதுனால மேபி யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த வாரத்தில் ஒரு கன்சால்டேஷன் மோடுக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது வித் பியரிஷ் பயாஸ். ஏன்னா உங்களுக்கு வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு ஈவினிங் ஸ்டார் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. நாஸ்டாக்லேயும் வந்திருக்கு. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் தான் S&Pலையுமே. அண்ட் இங்கே பாருங்கள், மிகப்பெரிய ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸில் வந்திருக்கு. இது மூணுமே ஒரு கிளியரான பேரிஷ் சைன் தான். அண்ட் விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், போன வாரத்தில் மட்டுமே 10க்கு வரைக்கும் போயிருக்கிறான், 16க்கு வந்துட்டான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் சைன் தான். என்றைக்குமே மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது விக்ஸ் ஏறுதுன்னா அதுவுமே ஒரு பேரிஷ் சைன் தான். இப்போ அது மேட்ரு கிடையாது. உங்களுக்கு வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா HDFC பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, கோட்டாக் மஹேந்திரா பேங்க் அப்படிங்கிற 3 மிகப்பெரிய கம்பெனிஸோட ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்து ஏடிஆரில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா HDFC பேங்க் ரிசல்ட் வந்து சாட்டர்டே தான் வந்துச்சு. ஸோ ஏடிஆர் ரியாக்ட் பண்ணியிருக்காது. ஆனால் ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டே வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடிஆர் அப்படிங்கிறது ரியாக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐசிஐசி வந்து 0.13% டவுனு, HDFC வந்து 0.4% டவுனு, இன்ஃபி மட்டும் அந்த ரிசல்ட்டால் 2% அப்பில் இருந்தால், விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.79% டவுனில் இருந்தால், அண்ட் ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2% டவுனு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. பேங்கிங்கை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸில் முக்கியமாக விப்ரோ மட்டும் நல்லா டவுனில், ரிலையன்ஸுமே டவுனில் தான் முடிச்சிருந்தான். இது அப்படியே யூஎஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் 2.5% டவுனு, விப்ரோ பாருங்கள் 11.5% டவுன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஸோ இன்றைக்கி விப்ரோ வந்து மிகப்பெரிய கேபிட்டல் ஓப்பன் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஐசிஐசி பாருங்கள் 0.3%, HDFC பேங்க் 0.13%. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டோட அதிகமாக தான் ரியாக்ட் ஆகி வச்சிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக ரிலையன்ஸோட GDR பார்த்திங்க அப்படின்னா 4.3% டவுனில் இருக்குது. இப்போ ஏடிஆருக்கும் GDRக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏடிஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து யூஎஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கு, GDR அப்படிங்கிறது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிருக்க ஸ்டாக்கு. ரிலையன்ஸ் வந்து யூஎஸில் ட்ரேட் ஆகாமல் லண்டனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4.5% விழுந்திருக்காங்க. ஸோ இங்கே 2.5% விழுந்து அங்கே 4.5% விழுந்திருக்காங்க. ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது, இன்னும் 2% டவுன் ஆக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேஷன். ஸோ ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நெகட்டிவிட்டி தெரியுது. ரிலையன்ஸ்லேயும் தெரியுது, விப்ரோலையும் தெரியுது. மற்ற எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மார்னிங் வந்து எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா FIA டேட்டா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் அதான் சொல்ல முடியும். FIA வந்து ஒரு 1500 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. DA வந்து 400 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இது மட்டும்தான் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயமா தெரியுது. அண்ட் இப்போதைக்கு வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வர மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. முக்கியமாக நாஸ்டாக் வந்து 0.5% பக்கமாக பாசிட்டிவாக இருக்கான். அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம ஏஷியன் மார்க்கெட் தான் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குது, 1% டவுனில் இருக்குது. ஸோ யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் பாசிட்டிவாக இருக்கிறதும் ஏஷியன் மார்க்கெட் நெகட்டிவாக ஒரு மிக்சடு சிக்னல்ஸை காட்டுது. இப்போ நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வைல்டு ஸ்விங்குங்க. நான் ஓப்பன்லேயே பார்த்தேன் 500 வரைக்கும் போனால். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனா. அன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்றைக்கி முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 416 முடிச்சிருந்தேன். இப்போ 50 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 506 தொட்டுட்டு இப்போ 466 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்றைக்கி வந்து இந்த ஓப்பனிங்கில் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்து சொல்ல முடியாதுங்க. HDFC பேங்க் ரிலையன்ஸோட கையில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதோட கொடூரமான ஓப்பனிங் வந்து எதிர்பார்த்தேன். இப்போதைக்கு அவன் வந்து ஒரு 50-60 பாயிண்ட் தான் வந்து கேப் டவுன் காமிக்கிறான், விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்னா நான் வந்து 100-200 பாயிண்ட் எதிர்பார்த்தேன். அந்தளவுக்கு மோசமாக நடக்கலை அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நிஃப்டி பக்கம் போயிடலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரைடே என்ன நடந்துச்சு அப்படின்னா கிளியரான ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுங்க. ஃப்ரைடே காலையிலேருந்து நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெய்லி சிபிஆரில் பார்த்துருவோம். நிஃப்டியில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா வைடு சிபிஆர் வந்துச்சுன்னா ட்ரெண்ட் ஆகக்கூடாது. ஆனால் அந்த கடந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து இந்த ஜூலை மாதம் ஜூன் மாதம்லாம் பார்த்திங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் வைடு சிபிஆர் வருதோ அப்பப்பெல்லாம் அவன் ட்ரெண்ட் ஆகிறான். நேரோ சிபிஆர் வரும்போது அதை விட அதிகமாக ட்ரெண்ட் ஆகிறான். இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதன்படி பார்க்கும்போது நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு அவன் வந்து S1 கீழே முடிச்சிருக்கான், ப்ரீவியஸ் டே லோக்கு பக்கத்தில் முடிச்சிருக்கான். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு டிசெண்டிங் சிபிஆர் தான் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகும். அந்த டிசெண்டிங் சிபிஆருமே உங்களுக்கு வைடாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வைடு வந்து ட்ரெண்ட் ஆச்சுன்னா திருப்பி வரதும் வைடாக தான் இருக்கும். பார்த்தீங்களா, திருப்பி வந்து டிசைனிங் வைடு சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இதை விட பெருசாக இது ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் கன்சால்டேட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து இண்டிகேஷன். வைடு சிபிஆர் தான் மார்க்கெட் கன்சால்டேட் தான் ஆகணும். அஸ் பர் த தியரி, ப்ராக்டிக்கலாக பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன்
இவன் ஹையர் ஹை போடுறானா லோயர் லோ போடுறானா அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இன்கேஸ் மார்க்கெட்டில் ஒரு ரெக்கவரி அப்படி இருந்துச்சுன்னா சிபிஆர் கிட்ட போனான்னா கண்டிப்பாக திருப்பி கீழே விழுந்துருவான். ஸோ சிபிஆர் ரிவர்சலில் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதையும் தாண்டி ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவன் R1 வரைக்கும் போகிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் போச்சு அப்படின்னா இந்த 750 ப்ரைஸ் அகைன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஃபால் வந்துச்சுன்னா அஸ்பர் த டெக்னிக்கல்ஸ் S1 அவன் ரிவர்ஸ் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே 600 போய் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த சிபிஆரோட சென்டர் லைனுக்கோ இந்த ஒய்டு சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி சிபிஆரோட இந்த பிசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிசியை தாண்டி கீழே வந்தோடனே என்ட்ரி எடுக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டுடே. அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம பேங்க் நிஃப்டிலுமே சிபிஆரை பார்த்துடலாம். ஸோ சிபிஆரில் சேம் அதே கான்செப்ட் தான், வைடு சிபிஆர். ஆனால் பாருங்கள் பேங்க் நிஃப்டி கன்சால்டேட் ஆகிட்டான். உங்களுக்கு சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு பிவட் மூவ் தான் கொடுத்தான். அவனால் வந்து இந்த 200 கீழே போகவே முடியல. இந்த 150 ரேஞ்ச் இந்த ஒரு பேனிக் பாட்டம், ஆல்ரெடி ஒரு பேனிக் பாட்டம், இன்னொரு பேனிக் பாட்டம், இந்த இடத்துல ஒரு பேனிக் பாட்டம், ட்ரிபிள் டாப் அடித்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இதுக்கு கீழே போயிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் போச்சு, திருப்பி ரெக்கவர் ஆகிட்டான். ஸோ விச் மீன்ஸ் பையர்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை, செல்லர்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் அப்படியே நீங்கள் வந்து டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா மீடியம் சிபிஆர் தான் வந்திருக்கு. டிசெண்டிங் சிபிஆர் பட் மீடியம் சிபிஆர், பட் ஸ்டில் இது வந்து ஒரு டிசெண்டிங் சிபிஆராக மாறி இருக்கிற காரணத்தால் பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் மாறி போச்சு. பேங்க் நிஃப்டி வந்து பையான் டிப்லேருந்து செல்லான் ரைஸுக்கு வந்து மாறி போயிட்டான். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் ரிவர்சல், R1 ரிவர்சல் அண்டு இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேட். அண்ட் S1 ட்ரெண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான் பிகாஸ் ஆஃப் த மீடியம் சிபிஆர். வைடு சிபிஆர்னா தான் ரிவர்சல் பாசிபிள். இதெல்லாம் வைடு சிபிஆரே வரலையே, அப்போ அவங்க கீழே போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அது HDFC பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படியே நீங்கள் மெட்கேப் பக்கம் வந்தீங்கன்னா நான்லாம் சாதாரணமாக ஆள் கிடையாதுங்க, 2.5% விழுவேன் அப்படின்னு விழுந்துருக்கிறான் அவன். ஸோ அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து டிசைனிங் சிபிஆர் தான் இருக்கிறான் அவன், டிசைனிங் வைடு சிபிஆர் தான், அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கான். அதனால் இன்றைக்கி மிட் செலக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைடு சிபிஆர் தான் வரும். ஸோ நான் டுமாரோ சிபிஆர் தான் நான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து இதில் பார்த்துட்றேன். ஓகே, ட்ரெண்டிங் டே வந்து ஆல்ரெடி அவன் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க, செம்மையாக கீழே போயிருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வைடு சிபிஆர் வந்திருக்கு. இவன் தான் வந்து டெக்னிக்கல்ஸ் சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கான். என்றைக்குமே நேரோ சிபிஆர் வந்தால் தான் ட்ரெண்ட் ஆகணும், அதை அவன் சரியாக பண்ணியிருக்கிறான். ஸோ இங்கே பாருங்கள் S1 S2லாம் கிடையாதுங்க, ஸ்ட்ரைட்டாக S4 தான். நடித்தா ஹீரோங்கிற மாதிரி S4 போய் முடிச்சிருக்கிறான். அண்டு அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து ஒரு டிசெண்டிங் வைடு சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அகைன் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ரைஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிபிஆர் ரிவர்சல் இஸ் அ வெரி வெரி ஹை ப்ராபபிள் ட்ரேட். எனக்கு தெரிஞ்சு பெரிய ரெக்கவரிலாம் வந்து R1 வரைக்கும் போகிறதுக்குலாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. அதே மாதிரி S1லேருந்து ரிவர்ஸ் ஆகிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஆனால் ப்ரைஸ் வந்து லோயரில் போட்டு கீழே போனோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது இந்த S1 ரிவர்ஸில் எடுக்கிறது அவ்வளோ வந்து சரியான விஷயம் கிடையாது. அதே மாதிரி S1லேருந்து ப்ரைஸ் கீழே போய் ட்ரெண்ட் ஆகும்போது எடுக்கணும், அது சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா எப்போ வேணாலுமே ரிவர்சல் வரலாம். ஏன்னா மோஸ்ட்லி வைடு சிபிஆர் வரும்போது ரிவர்சல் ரேட்ஸ் தான் வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சும்மா 2-3 நாள் வந்து வைடு சிபிஆர் ட்ரெண்ட் ஆகணும்னு நீங்கள் போய் ட்ரெண்டிங் எடுத்திங்கன்னா வந்து நம்ம எடுக்கிற நேரம் பார்த்து நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சு விட்ருவோம். அதனால் ஆல்வேஸ் ஃபாலோ த டெக்னிக்கல்ஸ் இன் அ ப்ராப்பர் வே. நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பேக் டெஸ்ட் பண்ணி தான் சொல்கிறோம். அதனால் என்றைக்குமே வைடு சிபிஆர் வந்தால் ரிவர்சல் ரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேட். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பை பொறுத்த வரைக்குமே வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம நிஃப்டிக்கு சொன்னதே தான், சிபிஆர் ரிவர்சல், R1 ரிவர்சல் அண்ட் S1 ரிவர்சல், இது 3 தான் வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் பொசிஷனலாக பார்க்கும்போது நிஃப்டியில் வீக்லி டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் தான் போட்டுக்கிறான். ஸோ ஃபர்தராக மார்க்கெட்டில் ஒரு கன்சால்டேஷன் பாசிபிள் ஆர் ரிவர்சல் பாசிபிள். ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுங்கிறது மிகவும் கடினம், அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. இப்போ 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னா 5% தான் இருக்குன்னு சொல்லுவேன் நான். மீதி 95% ஒன்று கன்சால்டேட் ஆகணும் ஆர் கீழே விழுக்கணும். 2 ஈவெண்ட் வேறு முக்கியமாக இருக்குது. அதில் ஒரு ஈவெண்ட் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு பட்ஜெட் வேறு இருக்குது. பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ ஓவர் நைட் பொசிஷனில் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அண்ட் இங்கேயுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஷூட்டிங் ஸ்டார் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அந்த ஷூட்டிங் ஸ்டார் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் சிக்னிஃபை பண்ணவே கிடையாது. அவன் வந்து இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா 51,755, அது கீழே போனால் தான் வந்து அவன் வேரிஷ் ஆகும், அது வரைக்கும் அவன் வேரிஷ் ஆக மாட்டான். ஸோ சின்ன ஹோப் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டி பக்கம் இருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி தெரிஞ்சிடும். HDFC பேங்க் ரிசல்ட்டுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத பொறுத்து தெரிஞ்சிடும். அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே ஹியூஜ் ஸ்விங்குங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 50 இருக்கான், அப்புறம் 40க்கு போகிறான், திருப்பி 60க்கு போகிறான், அந்த மாதிரி இங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான்.
ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈவெண்ட் இருக்கிறதுனால ஓவர் நைட் பொசிஷன் இன்றைக்கி யாருமே தயவு செஞ்சு ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸ்பெக்குலேஷன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதாவது நம்ம 2 பக்கமே ஆப்ஷனை பை பண்ணி விட்ருவோம், நமக்கு ஏதோ ஒரு பக்கம் நாளைக்கு மார்க்கெட் ஹியூஜ் ஸ்விங் கொடுக்கும், ப்ராஃபிட் வரும்லாம் நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து ஒன்று வந்து பெரிய ப்ராஃபிட் பண்ண மாட்டீங்க, அப்படின்னா சின்ன லாஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெக்குலேட் ஒன் சைட் டைரக்ஷனாக ஸ்பெக்குலேட் பண்ணுறீங்க, மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போயிடும் அப்படி ஸ்பெக்குலேட் பண்ணாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்தவொடனே கீழெலாம் போயிட மாட்டான். பட்ஜெட்டில் வந்து மேலே கீழே தான் என்றைக்குமே ஆடுவான ஒழிய ஒரே சைட் டைரக்ஷன்லாம் அவ்வளோ ஈஸியாக போயிட மாட்டான். அதனால் வந்து ஸ்பெக்குலேட் பண்ணி பட்ஜெட் டேயை வந்து நம்ம பெருசாக சம்பாரிச்சிடலான்ட்டு இருக்கிற கேபிட்டலை விட்டுறாதீங்க. ஆல்வேஸ் மேனேஜ் யுவர் ரிஸ்க் ப்ராப்பர்லி. இன்கேஸ் அப்படி பண்ணுறதுனாலும் உங்கள்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா இருக்குன்னா 1000 ரூபா 2000 வச்சு பண்ணலாம், லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிறதே 10,000 15,000னா அப்படியே மொத்தமாக போட்டு பணத்தை டபுள் பண்ணலாம்னு நினச்சி அதையும் விட்டு போய்விடாதீர்கள் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேங்க, இப்போலாம் பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ அதனால தான் நான் அதை சொல்கிறேன். அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.